no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பீகார் ரிசல்ட் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? மோடி அசைக்க முடியாதவர். மோடி ஃபார் 2029 வெற்றி பெறும் 29 மோடி தான் பிரதமர் என்பதற்கு கட்டியம் கூறும் ஒரு தேர்தல் முடிவு பீகார் முடிவு. பீகார்ல தொடர்ச்சியா 20 வருஷமா கிட்டத்தட்ட 4 முறையா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துட்டு தான் இருக்கும். நிதிஷ்குமார் தொடர்ச்சியா அவர் வின் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சார்? அலைன்ஸ் அரித்மெட்டிக் தான் காரணம். அலைன்ஸ் கோகரன்ஸ் தான் காரணம். பிஜேபி நம்பர் 1 பார்ட்டி, நிதிஷ்குமார் நம்பர் 3 பார்ட்டி. பிரசாந்த் கிஷோருக்கு பாதி கூட விஜய் கிடையாது, கமல்ஹாசனுக்கு பாதி கூட விஜய் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் எப்படியாவது கேண்டிடேட் தேர்த்தி போட்டுட்டாரு, விஜய் கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டாரு, ஃபீல்டுக்குள்ளே வர முடியாது. இப்படி இங்க ஸ்டாலின் பெட்டி பாம்பா அடங்கி இருக்காங்களோ அதே மாதிரி பீகார்லயும் தேஜஸ்வி கிட்ட பெட்டி பாம்பா அடங்கி இருக்கிறது தான் காங்கிரஸுக்கு நல்லது. கட்சியை வளர்க்க போறோன்னு தேஜஸ்விக்கு எதிராக பூமிகாரையும் பிராமின்ஸையும் இருக்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டுட்டு ஓட்டெல்லாம் பிஜேபிட்ட இருக்கு. மீதி கொஞ்சம் நஞ்ச ஓட்டையும் காங்கிரஸ் பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற பிராமணத்தை இழந்தாச்சு. பிரசாந்த் கிஷோர் கண்டினியூ பண்ணுவாரா பாலிடிக்ஸ்? ஜன்சுராஜ் என்ன நடக்கும்? விஜய்க்கு அட்வைசர் ஆயிடுவாரு. விஜய்க்காக சுயேட்சைகள் எல்லாம் பிடிச்சி கொடுத்து எப்படியாவது 214 தேத்துற வேலையை பார்ப்பாரு. இல்ல அவருங்க ஊர்லயே அவரால் ஒன்றும் வியாபாரம் கடையை விரிச்சு கடை விரித்தார் கொள்வார் இல்லையும்பாடி அதுவும் வியாபாரம் ஆகல. இங்க விஜய்க்கு வந்து அவர் என்ன வியாபாரம் செஞ்சு வியாபாரம் பண்ணி காசை கொடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் விஜய் நிலைமை அவர் நிலைமையோட மோசங்கிறதான் என் கணிப்பு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம் மதேஷ். வணக்கம் எல்லாம் பலமா இருக்கே சார். வெற்றியில இருக்கிறோம் மதேஷ். ஒரு பிரச்சனை முடிஞ்சு மோடிக்கு எதிராக அந்த 240 வந்ததுல இருந்தே பிரச்சாரம் பண்ணவங்க நீங்க உட்பட எல்லாரும் வாயடைச்சு போனீங்க. இந்திய அளவில் நிறைய பத்திரிகைக்காரன் காலி ஆயிட்டான். தமிழக அளவில் என்ன வந்தாலும் திரும்ப எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தமிழ்நாடு கோஷ்டிங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மோடிக்கு எதிரான உள்ள அந்த பொய் பிரச்சாரம் கதிரவனை கன்ற பனித்துளி போல பீகார் வெற்றியில் அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகணும் சார். தமிழ்நாட்டில் அது நடக்குமா? சாத்தியப்படுமா? அது முயற்சி பண்ணலாம். இது தமிழ்நாடு இல்லை, அது பீகார், வட இந்தியா, இந்தி பெல்ட், கவு பெல்ட். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணிட்டோம். எப்படி தேஜஸ்வி யாதவ் முஸ்லீம் பார்ட்டியோ அதே மாதிரி இன்னொரு திராவிட கட்சி அதிமுக வன்னியர் வெள்ளாள கவுண்டர் பார்ட்டி தான். அங்கே யாதவ் முஸ்லீமை தவிர இவனும் ஓட்டு போடலையோ, இங்கே எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டர் வன்னியர் தவிர மற்ற எல்லா காஸ்ட்டும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான். இல்லை, நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. பிரைமரி யாரு, சபார்டினேட் யாரு? இங்கே பிஜேபி சபார்டினேட் தான், ஏடிஎம்கே தான் பிரைமரி. ஆமாவா இல்லையா? உண்மை, ஏடிஎம்கே தான் பிரைமரி. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 சீட்டு வாங்கிட்டு போன பாஜக இல்லை, இப்போ 60 சீட்டுக்கு குறையாத பாஜக. அண்ணாமலை லீட் பண்ணி 11.4% வாக்கெடுத்த பாஜக. பார்த்தீங்களா, அண்ணாமலை முடிஞ்சிட்டாரு இதாயிட்டாருன்னு அத்தனை பேர் கொக்கரிச்சானுங்க. அது பீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் எழுப்பி வந்து நிற்கிறாரு. கோயம்புத்தூரில் மோடி வரக்கூடிய ப்ரோக்ராமை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அண்ணாமலை மோடி பாராட்டுறாரு. அண்ணாமலையை வச்சு தான் மோடி தமிழ்நாட்டுக்குள்ள 2029 பாஜக ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்குள்ள அரசியல் வியூகங்களை பண்ண போறாரு. இதைத்தான் நம்ம சொன்னோம். பீகார் ரிசல்ட் தமிழ்நாட்டில் எடுபடுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை நம்ம பிற்பகுதியில் விசாரிப்போம், பிற்பகுதியில் அதை பற்றி பேசுவோம். நான் ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது, பீகார்ல தொடர்ச்சியா 20 வருஷமா கிட்டத்தட்ட 4 முறையா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துட்டு தான் இருக்கும். நிதிஷ்குமார் தொடர்ச்சியா அவர் வின் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சார்? அலைன்ஸ் அரித்மெட்டிக் தான் காரணம். அலைன்ஸ் கோகரன்ஸ் தான் காரணம். பிஜேபி நம்பர் 1 பார்ட்டி, நிதிஷ்குமார் நம்பர் 3 பார்ட்டி, தென் நம்பர் 4 பார்ட்டி எல்ஜேபி பஸ்வானோட கட்சி. இந்த 3 கட்சியும் ஒன்னா சேர்ந்து நிற்கிறாங்க. இவங்க சேர்ந்து நிற்கும்போது நம்பர் 1ங்கிறது பிஜேபியும் ஆர்ஜேடியும் ஈக்குவல்னு போட்டுக்குங்க. இப்போ 2, 3, 4ன்னு கூட போட்டுடுங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கும்போது அரித்மெட்டிக்கலி இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளஸ் ஆகி ஸ்வீப் பண்ணுறாங்க. அங்கே காங்கிரஸ் இருந்த ஓட்டையும்
பிரசாந்த் கிஷோர் பாண்டேட்ட விட்டுக்கிட்டு, அதுவும் கொஞ்சம் ஓட்டு தான், அதையும் விட்டுக்கிட்டு தேஜஸ்விக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் சிங்கிள் டிஜிட்டில், அதுவும் 5 சீட்டு கீழங்கிற லெவலில் காங்கிரஸ் பரிதாபமாக போயிட்டு. ஸோ இது வந்து சோஷியலி ரெலவெண்டான கூட்டணி. அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. சவுத் நம்பர் 1 பிஜேபி, நம்பர் 3 நிதிஷ், நம்பர் 4 எல்ஜேபி சிராக் பாஸ்வான், எல்லாம் ஒன்னு சேர்ந்து வீழ்த்திட்டாங்கன்றீங்க. ஆமா. இங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நீங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி ஏதாவது நடக்குமா? தமிழ்நாடு அரசியல் வேற. ஒட்டு ஒன்ல தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும். சரி. ஸ்டாலின் அலையன்ஸ் எப்படி அங்க என்டிஏ கோஹரண்டா இருந்ததோ அதை விட கோஹரண்டா ஸ்டாலின் அலையன்ஸ் இருக்குது. ஒரு இஷ்யூவை எடுத்து அவங்க எல்லாருமே ஒன்னா நின்று போராடுறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் அவங்க 3 எலெக்ஷன் ஜெயித்துட்டாங்க. 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே ஸ்டாலினுக்கு இருக்கு. தோற்கடிக்கப்பட முடியாதவரெல்லாம் 1 to 1 தோற்கடிக்கலாம். எப்படி சாத்தியப்படும் அந்த மாதிரி 1 to 1 எல்லாம் இங்க ஃபார்முலா? அது கொஞ்சம் பொறுங்க. எல்லாத்தையுமே நான் சாத் மாதேசுகிட்ட சொல்லி மற்றவங்க அதை எதிர் வினையாற்றக்கூடிய அளவுக்கு வேண்டாம். 1 to 1 ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். பீகார் எடப்பாடி தலைமையில் எப்படி முஸ்லீம் யாதவ் தவிர தேஜஸ்விக்கு ஓட்டு இல்லையோ, வன்னியர் வெள்ளாள கொன்ற தவிர ஓட்டு இல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எக்கச்சக்கம் ஆகி போய் அவங்கள்ட்ட பலகீனப்பட்டு டெபாசிட் இழக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை எந்த காலமும் தோற்கடிக்க முடியும். இல்ல வெயிட் பண்ணுங்க திரு ரவீந்திரன் துரைசாமி. நிதிஷ்குமாரை எப்படி பிஜேபி இப்போ எமர்ஜி பண்ணிச்சோ, எல்லாரையும் ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பண்ணாங்களோ, அதே போல அமித்ஷா வருவாரு. இங்கேயும் ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த். அது நிதிஷ்குமார் தலைமை இல்ல. நிதிஷ்குமார் எடப்பாடி தலைமையில உட்கார வைப்பாங்க சார். பிஜேபி அந்த வேலையை பார்க்கணும் சார். நீங்க உட்கார வைங்க. நீங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து எடப்பாடியை உட்கார வச்சிருவீங்க, அரசியல்ல உட்கார வச்சிருவீங்க. அப்படி சொல்ல விரும்பல. 20% ஓட்டு அவர் தலைமை கொடுத்த ஓட்டு தான். பட் அவர் இல்லாமலும் ஜெயிக்க முடியாது, அவரை முன்னிறுத்தியும் ஜெயிக்க முடியாது. எந்த அடிப்படையில் பிஜேபி என்டிஏ அலையன்ஸ்க்கு வாக்கு செலுத்திருக்காங்க, நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள்? நிதிஷ்குமாரோட அந்த பிரிவிஸ் பெண்கள் இது வந்து பெரிய இது 10,000 ரூபாய். எஸ். தேஜஸ்வி யாதவ் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்து நிதிஷ்குமார் ஆட்டி படைச்சது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு எதிராக மற்ற ஜாதி திரண்டுட்டான். ஓகே, அதுதான் பெரிய இது. அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது சீஃப் மினிஸ்டரே டம்மியா வச்சு ஆட்டி படைச்சாரு. அவரும் அந்த ஆட்டி படைப்பை தாங்க முடியாம தான் பிஜேபி கிட்ட வந்துட்டாரு. டெவில் அண்ட் டீப் சீவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேஜஸ்வி யாதவுக்கு கண்ட்ரோல்ல இருந்து சிஎம்மா இருக்கிறத விட மோடி கிட்ட போய் சரணடைஞ்சு வாழ்ந்துடலான்னு அவர் பிஜேபிக்கு வந்துட்டாருங்க போது, அவர் மோடி கூட நிற்கும் போது இந்துங்கிற அடிப்படையில பிராமின், ராஜ்புட், பூமிகார், ஹயஸ்து, ஜெய்ஸ்வால், பனியாஸ் இவங்கெல்லாம் வந்து இவரை ஏத்துக்கிறாங்க. அது அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்துடுச்சு. இதுல பிரசாந்த் கிஷோர் பாண்டே பெரிய சைலண்ட் ஜாதி வெறியர், அமைதியான ஜாதி வெறியர், சைலண்ட் ஜாதி கட்சி நடத்தக்கூடியவர். அங்க வந்து அரசியல் வந்து குர்மிக்கும் யாதவுக்கும் ஆயிட்டுங்கிறனால இந்த இவருக்கு வந்து ஜாதிய ரீதியா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைச்சாரு. அதை விட அவர் வன்மமான ஆள். எப்படின்னா, தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் இந்தியா ஃபுல்லா, வெஸ்ட் பெங்கால் ஒரு சில மாநிலங்கள் தவிர, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தமிழ்நாடு தவிர, மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா மோடியை முழுமையாக ஆதரிக்கிறார். ஆனால் இந்த சைலண்ட் ஜாதி வரி பிராமணரான பிரசாந்த் கிஷோர் பாண்டே மோடி நான் பிராமின் பிஎம்ஆ இருக்கக்கூடாதுன்னு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர். அதை பல இடங்கள்ல நாசுக்கா காட்டின ஒரு மனிதர். இப்ப அவருடைய அந்த முட்டாள்தனமான என்டிஏக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொன்னார் பாருங்க, அதுக்கு தான் பீகார் மக்கள் வந்து பல தேடி கொடுத்துருக்காங்க. பட் நான் உண்மையா பேசக்கூடியவன், நேர்மையா பேசக்கூடியவன். நீங்க ஒன்று விஜயை நான் உடனே கிண்டல் பண்றேன்னு நினைக்காதீங்க. பிரசாந்த் கிஷோருக்கு பாதி கூட விஜய் கிடையாது, கமல்ஹாசனுக்கு பாதி கூட விஜய் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் எப்படியாவது கேண்டிடேட் தேத்தி போட்டுட்டாரு, விஜய் கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டாரு, ஃபீல்டுக்குள்ளே வர முடியாது. அவரே அவுட் சோர்ஸ் தான் பண்ணாரு. 110 சீட் வந்து 106 சீட் என்னமோ அவர் சுயேட்சைகளை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. எஸ், அடாப்ட் பண்ணாரு. அதனால விஜய்க்கு அதை விட கேண்டிடேட் அதிகம். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா திமுக அதிமுகவில், பிஜேபி காங்கிரஸ்ல, மற்ற நாம் தமிழர்ல இதெல்லாம் இடம் கிடைக்காதவங்க விஜய் கிட்ட தான் போக போறாங்க. இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே நின்னாரு. கோளை நாய்கள் விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் அடிக்கோடைய அளவுல விஜய் இருக்கிறாரு. அங்க இன்டென்சிஃபைடா போலரைசேஷன் வரும்போது பிரசாந்த் கிஷோரை காணல, துண்டை காணும், துணியை காணன்னு ஓடிட்டாரு. இல்ல, பிரசாந்த் கிஷோரை விஜயோட ஒப்பிடாதீங்க சார். நீங்க போலியா ஒப்பிடக்கூடாது. புரட்டா பண்ணக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் 23 இப்ப 4-5 கூட தேராது. கண்டிப்பா பிரசாந்த் கிஷோர் விஜயோட மேல. பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தல் நின்னாரு, லெட்டர் பேட் இல்ல, களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டுட்டாரு. அங்க களம் வேற, இங்க களம் வேற இல்ல.
அதுதான் சொல்றேன் மாதேஷ். லெஸ் தான் பிரசாந்த் கிஷோர், லெஸ் தான் கமலஹாசன் தான் விஜய். மண் குதிரை. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ரொம்ப நம்பினீங்க பிரசாந்த் கிஷோரை. அவரு எனக்கும் என்டிஏக்கும் போட்டிங்கிற மாதிரி தான் இவர் இங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்றது. இவருக்கு நிலைமை பிரசாந்த் கிஷோர் நிலைமையை பார்த்துக்கிட்டு ராகுல் காந்தி ரூட்ல கை சின்னத்துல ஒரு 6 சீட்டு, காங்கிரஸ் ஒரு 4 சீட்டை குறைச்சிக்குவாங்க, ஸ்டாலின் ஒரு 2 சீட்டு கொடுப்பாரு, 6 சீட்டு வாங்கிட்டீங்கன்னா. நீங்க நடக்காத விஷயத்தையே பேசிட்டு இருக்கீங்களே. எங்க அண்ணன் சீமான கொண்டு போய் நிதிஷ்குமாரா மாத்திரன்றதும், அவரை வந்து கை சின்னத்திலே ஒரு 4 சீட்டு வாங்கிருங்க, 6 சீட்டு வாங்கிருங்க, நாங்க திமுக அலையன்ஸ்ல விஜயை கொண்டு வர்றன்றதும் ஏதாவது நடக்கிற விஷயம் நான் கொண்டு வரதா சொன்னேன். உங்க விஜய்க்கு அளவு உயரம் அவ்வளவுதாங்கிறத உங்களுக்கு நெத்தியடியா சொல்றதுக்கு தான் சொல்றேன். சரி, இது நடக்கும்னு இல்ல. இது நடக்கும். பேட்டில் கிரவுண்ட்ல போறேன்ற எங்க ஆள் இல்லாம எப்படிங்க போவாரு? ஆள் வேணும் இல்லங்க. நீங்க இருக்கட்டுங்க, மீண்டும் மீண்டும் பழைய கதையே உங்கள்கிட்ட தோண்ட வேண்டிய இருக்கும். சரி, 214 தொகுதியில அன்னதானம் போட்டதுக்குள்ள ரெக்கார்டை கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன் உங்களை. இப்ப போலாம் அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு தாவேகாவுக்கு அதெல்லாம் பார்க்க. சரிங்க, 1000 பொதுக்கூட்டம், எத்தனை பொதுக்கூட்டங்க போட்டுட்டாங்க? இதோ இப்ப நாளைக்கே வந்து எஸ்ஐஆருக்கு ஒரு கூட்டம் நடத்த போறதா ஒரு செய்திகளும் பரவிட்டு இருக்குது. மாவட்ட தலங்கள்ல எஸ்ஐஆர் கூட்டம் நடத்துறதுனாலதான் அந்த காங்கிரஸ் ரூட்ல, பீகார் ரூட்ல ஸ்டாலின் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாருங்கிற இதை சொல்றேன். அவர் என்ன ஹரிச்சந்திரா புத்தரா? அவருக்கு அரசியல் கடந்த கால வரலாறே சிவாஜி சம்பத் மாதிரி பச்சோந்தித்தனங்கள் தான். இது ஈழம் பற்றி எரிய போது ராஜ்யசபா சீட்டுக்கு ராகுல்கிட்ட போய் நின்னாரு, மோடி கிட்ட போய் பார்த்தாரு, இளைய தளபதினாரு, அனில் மாதிரி உதவணும்னாரு. எத்தனை பல்ட்டி அடிச்ச விஜய் சிவாஜி சம்பத் மாதிரி ஒரு பச்சேந்திங்கிறவரு சிம்பிளா இந்த மாதிரியும் காம்ப்ரமைஸ் பண்ணாதவரா? பண்ணக்கூடியவர் இருந்தாங்க. அடிப்படையில் அவரோட கடந்த காலத்தின் அடிப்படையில் அவரை பற்றி என்னோட ஒரு விமர்சனத்தை வச்சேன். நீங்க தினமலர் பத்திரிகையில எவ்வளவு கதை, இவர் வேலுச்சாமி அண்ணன் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117, இல்ல கார்த்திக் சிதம்பரம் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸுக்கு 117, விஜய்க்கு 117. இல்ல விஜய் தான் சீஃப் மினிஸ்டர். இவங்களுக்குள்ள யார் சீஃப் மினிஸ்டர்ங்கிறதுல கார்த்திக் சிதம்பரத்துக்கும் வேலுச்சாமி அண்ணனுக்கும் எங்க அண்ணனை நான் இந்த அளவில் சொல்லி தான் ஆகணும். பிரச்சனை இருக்கனால விஜயை ஒத்துக்கிட்டாங்கன்னு எத்தனை கட்டுக்கதைகள், எத்தனை பொய் செய்திகள், எத்தனை ஊடகத்துல பண்ணீங்க. உங்களை ஒரு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு 6 சீட்டுக்கு சொன்னா மட்டும் என் கோவம் வருது. அகைன் நம்ம பீகாருக்கே போற காங்கிரஸின் இந்த அளவுக்கான சரிவுக்கு என்ன காரணம்? என்ன நடந்துச்சு? காங்கிரஸோட சரிவுக்கு காரணம், காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் தான் ஒரு காலத்தில் அரசியல் நடந்தது, ஜனதாதள்ங்கிற பேரில். அந்த காங்கிரஸில் விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட்காரங்களுக்கு தேஜஸ்வி யாதவோட எமர்ஜென்சி பிடிக்கல. அவங்க பேச்சை கேட்டு ராகுல் காந்தியும் தேஜஸ்வி கூட முழு மனசா நிற்கல. மேலும் இருந்த கொஞ்ச நஞ்ச மைதிரி பிராமின்ஸ் போன்ற காங்கிரஸ்காரெல்லாம் சைலண்ட் ஜாதி கட்சி ஜாதி வெறியர் பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற பிராமணர் பின்னாடி போயிட்டான். இதுதான் நடந்தது. ரைட். காங்கிரஸ் இனி எமர்ஜ் ஆக முடியுமா? எந்திரிச்சு வர முடியுமா? இதுல இருந்து மீண்டு வருவார்களா? ஏன்னா நிறைய இடங்கள்ல வரிசையான பின்னடைவை சந்தித்து வர காங்கிரஸுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? காங்கிரஸ் தெலுங்கானாவில் எழுந்து வந்தது பெரிய ஆச்சரியம். கண்ணை மூடிட்டு நான் விஷயத்தை யாரையும் ரேவந்த் ரெட்டி நான் ஏமாறக்கூடியவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பீகார்ல இல்லை. எப்படி இங்க ஸ்டாலின்கிட்ட பெட்டி பாம்பா அடங்கி இருக்காங்களோ அதே மாதிரி பீகார்லயும் தேஜஸ்வி கிட்ட பெட்டி பாம்பா அடங்கி இருக்கிறது தான் காங்கிரஸுக்கு நல்லது. கட்சியை வளர்க்க போறோன்னு தேஜஸ்விக்கு எதிராக பூமிகாரையும் பிராமின்ஸையும் இருக்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டுட்டு ஓட்டெல்லாம் பிஜேபிட்ட இருக்கு. மீதி கொஞ்ச நஞ்ச ஓட்டையும் காங்கிரஸ் பிரசாந்த் கிஷோர் பாண்டேங்கிற பிராமணத்தை இழந்தாச்சு. அதை நீங்க தூண்டி விடாம தேஜஸ்வி கிட்ட ஒழுங்கா அவருக்கு அமரபிளா இருந்தீங்கன்னா ஏதோ 3 எம்பி சேர்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சில வெற்றிகள் கிடைக்கலாம். ரைட்டு. மோடி அமித்ஷாவுடைய வியூகம் தானா இது? பீகார்ல இப்போ இந்த வெற்றி, இமாலய வெற்றி வந்திருக்கிறது கூட ஏறக்குறைய 2% நெருங்கிட்டு இருக்காங்க. ஆனால் 198, 99 மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அமித்ஷா வீகம் தான். அதை தெளிவா வெளிப்படுத்துறது தர்மேந்திர பிரதான். உங்கள்கிட்ட சொன்னால 65% சோசியல் குரூப் எங்களுக்கு சாதகமா இருக்கு, எங்களோட சோசியல் குரூப் வந்து பெருசு, அவங்களுக்கு 35 தான், நாங்கள் 65ன்னு சொல்லும்போது யாதவ் முஸ்லீம் தவிர யாருமே அவங்கள ஏற்றுக்கிட தயாரில்லை. மீண்டும் சொல்றேன், வன்னியர் வெள்ளாள கவுண்டர் தவிர மற்ற ஜாதி எடப்பாடி தலைமை ஏற்றுக்க மாட்டேன். இல்லை சார், அது சுமூகமா போகுது சார். அதை நீங்க வேற கெடுத்து விடணும்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை சார். அவங்க வின் பண்ணி அரியணை வர்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னா அதை விட்டுட்டு நீங்க வந்து அவங்கள உடைச்சு விடுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக அவ்வளவுதான் ரேஞ்சுன்னு சொல்லி அந்த இடத்துல மட்டம் தட்டுறீங்க. அதுக்காக தான் சொல்றேன், அவர் ரேஞ்சு இவ்வளவுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு. அவர் இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது.
அவர் தலைமையில எந்த காலமும் 31லயும் தோக்கடிக்க முடியாது, எந்த காலமும் தோக்கடிக்க முடியாதுங்கிற நிலைமை தான். அப்படி பீகார் யாதவ் முஸ்லீம் வன்னியர் வெள்ளாள கவுண்டர் இதை தவிர மற்ற ஜாதிகள் வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான் எடப்பாடியை பொறுத்தவரை. இல்லை சார், ஏற்கனவே ஏடிஎம்கே பிஜேபி அரித்மெட்டிக் ஒர்க் ஆகிறது இல்லை சில நேரம். ஆனாலும் திரு எடப்பாடி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நம்ம இங்க நிக்கணும். அதை சொல்லுங்க ஒரு அட்வைஸ் பிஜேபி கிட்ட. இல்ல, அந்த கதை காலம் முடிஞ்சு போச்சு. இது அண்ணாமலை காலம். அண்ணாமலை காலம் இல்லையே. என்ன அண்ணாமலை காலம்? பாண்டே நீங்க மாதேஷ் பிரசாந்த் குஷேவர் பாண்டேயை சொல்லி சொல்லி உங்களை பாண்டேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி மாதேஷ், இது அண்ணாமலை காலம். பாண்டேக்கள் பாஜாக்கள் இங்க நயினார் காலம், அமித்ஷா காலம், மோடி காலம், எடப்பாடி காலம். சரிங்களா? இதெல்லாம் இப்போ வரப்போறது 26. அண்ணாமலை இல்லாம தமிழக பாஜக இல்ல. அண்ணாமலையின் கருத்து 60 சீட்டுக்கு மேல வாங்கணுங்கிறது டெல்லி தலைமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறைஞ்ச சீட்டு கிடைச்சா போதும், நாங்க எம்எல்ஏ ஆனா போதும்னு விஜயை தொங்கிட்டு நின்றவங்களும், பாஜக கட்சி 29ல மோடியை எடப்பாடி காலவாரி விடுவாருங்கிற பற்றியும் கவலைப்படாதவங்கள்லாம் இப்போ வந்து யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் சகோதரிகள் தான், சகோதரர்கள் தான், வேற சொல்ல விரும்பல. ரெட்டி புரிஞ்சுக்கிட்டாரு, மேனன் புரிஞ்சுக்கிட்டாரு, பாண்டா புரிஞ்சுக்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக 29ல ஏமாறாம இருக்கணும்னா கண்டிப்பா 60 சீட்டுக்கு மேல அதிமுக கூட்டணியில போட்டி போட்டவங்கள தெளிவா இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல அட்வைஸ் கொடுங்க. 61 சீட்டு வாங்கின காங்கிரஸ் நிலைமை என்னன்னு இப்ப தெரியுதா? சிங்கிள் டிஜிட்ல 4 5 தொங்கிட்டு இருக்குது. அதனால நீங்க ஒரு நல்ல அட்வைஸ் கொடுங்க. எங்க அட்வைஸ், இங்க பிஜேபி 60 சீட் வாங்கினா இங்க என்ன நிலைமை? இன்னைக்கு காங்கிரஸுக்கு பீகார்ல என்ன நிலைமையோ அந்த நிலைமை ஆயிடும். ஆன்டி ஸ்டாலினா மோடிக்கு அட்வைஸ் பண்றவனை விட எங்க சஜஷனை, கருத்தை, மோடி மனசுல இருக்கிறத, இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட், we could rekindle it. அவருக்கு தெரியும். எங்களை பொறுத்தவரை இப்பவும் சொல்றேன், தேஜஸ்வி யாதவ் எங்களுக்கு எதிரி அல்ல. எமர்ஜென்சி எடுத்த லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ் எங்களுக்கு எதிரி இல்ல. நினைச்சா நாங்க தேஜஸ்வி யாதவையும் சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும், அல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும் இந்த 5 வருஷத்துக்குள்ள. நிதிஷை தள்ளி விட்டு பீகார்ல நிதிஷ் கரெக்டா இருப்பாரு. அவரு ஒருக்கா தேஜஸ்விட்ட போயிட்டு வந்தவர் தான். இப்ப கரெக்டா இருந்தாகணும். பிடி எங்க கையில வந்துட்டு, பாஜக கையில வந்துட்டு. நேத்து ஆர்ஜேடிக்கும் பிஜேபி கடையில நிதிஷ் டிசைடிங்கா இருந்தாரு. இன்னைக்கு பிஜேபி நினைச்சா தேஜஸ்வியை சிஎம் ஆக்க முடியும், அல்லது வரும் காலகட்டத்தில் சஞ்சய் ஜெய்ஸ்வால சிஎம் ஆக்கிக்கிட்டு தேஜஸ்வியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும். அந்த பலத்தோட இன்னைக்கு பிஜேபி இருக்காங்கன்னா ப்ரோ மோடி அரசியல் தான் அவங்க பண்றாங்க. இங்கேயும் காங்கிரஸ் தான் எதிரி தவிர ஸ்டாலின் எதிரி அல்ல. இதை வெளிப்படையா ஓப்பனா சொல்லக்கூடியவர் ரவீந்திரன் துரைசாமி. இந்த வெற்றி மோடியை பற்றி விமர்சனம் பண்ணவெல்லாம் வாயடிச்சு போகக்கூடிய அளவுக்கு மோடிக்கு பெரிய வெற்றி கிடைக்குது. நாங்க ப்ரோ மோடியா எங்க திங்கிங்க வைக்கக்கூடியவங்க தான். தமிழ்நாட்டிலையும் 29ல மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி மோடியை ஏமாத்திடக்கூடாது. அதுக்கு 60 சீட்டுக்கு மேல வாங்கணும். அண்ணாமலை தான் அதை வாங்கி முடிப்பாருங்கிறதுல உறுதியா இருக்கும். அண்ணாமலை முயற்சியில வேற விதமான அரசியல் நகர்களும் தமிழ் மண்ணில் நடக்கும். நீங்க குதிரைக்கு கடிவாளம் பூட்டுன மாதிரி ஒரே வாங்கின காங்கிரஸ் நிலைமை என்னவோ 60 கேட்கிற பிஜேபிக்கு அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் வந்துருன்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாங்க. நானுமே சொல்றேன், அந்த ஒரு நிலைமைக்கு போயிடும். தேவையில்லாம நம்முடைய இது என்ன பலம் என்ன, இங்க தமிழ்நாட்டில் நம்ம அந்த அளவுக்கு தான் சீட்டு வாங்கணும். கரெக்டா இல்லையா? காங்கிரஸ் பீகார்ல என்ன பலம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் சீட்டு வாங்கி இருக்கணும். அங்க தப்பு பண்ணிட்டாங்கல்ல, தப்பு பண்ணதுனால தானே இப்ப 5-4 தூங்குது. அதே நிலைமை இங்க பிஜேபிக்கு வந்துடக்கூடாது இல்ல? கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் தமிழ்நாடு வேற, பீகார் வேற. தமிழ்நாட்டுல பிஜேபி அந்த லெவலுக்கு அந்த 60 சீட் வாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கா? 11.4 வெர்சஸ் 20. அமித்ஷா சொன்னார் இல்ல, 23 வெர்சஸ் 18ன்னு அமித்ஷா சொன்னது தானே, ஹோம் மினிஸ்டர் சொன்னது தானே. இன்னைக்கு அதே அமித்ஷாவுக்கு தானே எடப்பாடி பாராட்டுறாரு, மோடியும் பாராட்டுறாரு, அமித்ஷாவும் பாராட்டுறாரு. மகிழ்ச்சி தான், 2 பேரையும் பாராட்டுறாரு. உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு எங்களுக்கும் தெரியும். உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம் என்னன்னு அதை வெளிப்படையா மோடிக்கு எக்ஸ்போஸ் பண்றதுதான் எங்க கடமை. அதனாலதான் மோடி அலர்ட்டா இருந்து அதிக சீட்டு கண்டிப்பா வாங்கிடுவாருங்கள நாங்க உறுதியா இருக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் கண்டினியூ பண்ணுவாரா பாலிடிக்ஸ்? ஜென்சுராஜ் என்ன நடக்கும்? விஜய்க்கு அட்வைசர் ஆயிடுவாரு. விஜய்க்காக சுயேட்சைகள் எல்லாம் பிடிச்சி கொடுத்து எப்படியாவது 214 தேத்துற வேலையை பார்ப்பாரு. இல்ல அவருங்க ஊர்லயே அவரால் ஒன்றும் வியாபாரம் கடை விரித்தார் கொள்வார் இல்லையும் மாதிரி அதுவும் வியாபாரம் ஆகல. இங்க விஜய்க்கு வந்து அவர் என்ன வியாபாரம் செஞ்சு வியாபாரம் பண்ணி காசை கொடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் விஜய் நிலைமை. அவர் நிலைமையோட மோசங்கிறதா என் கணிப்பு. மண் குதிரை விஜய்ங்கிறதா என் கணிப்பு. இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ங்கிறதா என் கணிப்பு. இப்பந்தான் நாம சொல்றது கரெக்டுன்னு நிறைய பேர் பேச வந்திருக்கிறாங்க. அரசியலுங்கிறது சாதாரணம் இல்லை. மீண்டும் சொல்றேன்,
பிரசாந்த் கிஷோராவது எப்படியாவது தேத்தி பிடிச்சி கேண்டிடேட் போட்டுட்டாரு. வன்னியர் வர்சஸ் பறையர் போலரைசேஷன் வந்துன்னா 90 தொகுதிக்குள்ள வட தமிழகத்துக்குள்ள விஜய்க்கு கேண்டிடேட்டே இருக்க மாட்டான். அப்ப நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானாங்கிற கதையாட்டு மொச பிடிக்கிற மூஞ்சிய பார்த்தா தெரியாதான்னு சொல்ற மாதிரி 39 போட முடியாத விஜய், பிரசாந்த் கிஷோருக்கு சிஷியர் விஜய், கமல்ஹாசனோட கூட கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாரு. இப்போ கேண்டிடேட் வந்து 214க்கும் தயார் பண்றேன், மாவட்ட செயலாளர்லாம் கேண்டிடேட் போடுறேன், அங்க போடுறேன் இங்க போடுறேன்னு ரீல் விடுவாங்க. அந்த இடத்துக்குள்ளதான் கொள்கை விளக்க கூட்டம் நடத்தி காட்டுங்கன்னு நான் சொல்றேன். அதே பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்த இதை கிளிப்புள்ள மாதிரி எங்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போட்டின்னு சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு வெத்து வேட்டு செல்லாத நோட்டு வெறும் ஏட்டு சுரக்கா வார்த்தை காகித புலி அரசியலை விஜய் பண்றாரு. அந்த காகித புலியை விட ரொம்ப சின்ன காத்தடிச்சாலே பறந்து போகக்கூடிய காகிதம் தான் விஜய். இறுதியா ஒரு கேள்வி சார். இன்று பீகார், நாளை தமிழ்நாடு அப்படின்னு பிஜேபியினர் எல்லாம் சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கமா. திரு அஸ்வத்தாமன் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார், அடுத்து தமிழ்நாடு தான் அப்படின்னு. அதெல்லாம் சாத்தியமா, நடக்குமா? இதெல்லாம் பிஜேபி முன்னிருந்து பீகார்ல அரசியல் நடத்தினாங்க. ஒரு எம்பி உள்ள மாஞ்சிக்கு கேபினட் மினிஸ்டர் கொடுத்தாங்க. அவர் அட்டர்னி பிரிவு சமூகத்தை சேர்ந்த சகோதரர், முதலமைச்சராக இருந்தவர். உபேந்திர குஷ்வாகா தோத்து 3வது போனவருக்கு ராஜ்யசபா கொடுத்து அழகு பார்த்தாங்க. சிராக் பஸ்வான் 5 ஜெயித்தவருக்கு பவர்ஃபுல்லா மினிஸ்டர் கொடுத்தாங்க. 5 வரையும் ஒன்றிணைச்சாங்க, வெற்றியும் பெற்றாங்க. இங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு ஃபைனல் டச்சை கேட்டாருன்னா அண்ணாமலை மூலமா ஸ்டாலினுக்கு கடும் போட்டி கொடுக்க முடியும். என்ன ஃபைனல் டச்சா? புரிஞ்சவன் புரிஞ்சிக்கோ, புரியாதவன் வரும் நாட்கள்ல மாதேஷும் ஆர்டியும் பேசும்போது கேட்டு புரிஞ்சிக்கோ. என்ன ஃபைனல் டச்சா? அதான் வரும் நாட்கள்ல பேசுறேன்னு சொல்லி நீங்க ஒரு ஃபார்முலா சொல்லிருப்பீங்களா, நடக்காத ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவா? நான் சொன்ன பல ஃபார்முலாக்கள் நடந்திருக்கு. நீங்களே நடந்துட்டு ஆர்டி சார் பாராட்டி இருக்கீங்க. சசிகலாவுக்கு பிறகு நீங்க நிறைய இடத்துல சறுக்கிருக்கீங்க சார். அதெல்லாம் ஜெயிச்சிட்டீங்க தமிழ்நாட்டுல. நீங்க சொன்னது நடந்திருக்குது, மோடி கேட்டாரு. ஆனா இப்ப நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க போல தெரியுது. 20% எடப்பாடிக்கு ஓட்டு உள்ள கொண்டு வர்றதுக்கு நாங்க எடப்பாடிக்கு கிளி ஏற்படுத்தி அவர் ரேட்டட் ஆகி தான் உள்ள வந்திருக்கிறாரு. பிஎம்ஓக்கு தெரியுது. ஆர்டியும் டீமோட வேலையும் அண்ணாமலை நிரூபிச்ச செல்வாக்கும் தான் மக்களவைக்கே வராத எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரை எப்படி பயன்படுத்தணும், எப்படி சுருட்டணும், எப்படி அவர் மூலமா பாஜக இங்க சாதிக்கணுங்கிறது மோடிக்கு தெரியும். சும்மா நம்பகத்தன்மையற்ற எடப்பாடியை நம்பி ஏமாறதுக்கு பாஜக இல்ல. ஒரு சீட்டு நான் நின்னா போதும்னு நினைக்கக்கூடிய 4 பாஜக தலைவர்கள் அப்படி இருப்பான். மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட அண்ணாமலைனாலும் சரி, ஆர்டி டீம்னாலும் சரி ரொம்ப அலர்ட்டா தான் இருக்கும். ரைட் சார். எடப்பாடியை நம்பி பயணித்தால் மட்டும்தான் பிஜேபி 10 அடியாவது ஏற முடியும். இல்லைன்னா 2 அடி சரக்கும் 4 அடி சரக்கும் எல்லாம் கீழே தொப்புன்னு விழ வேண்டிய நிலைமை கூட வரும் பிஜேபிக்கு. ஆமாவா இல்லையா? அதாங்க, எடப்பாடியை எதிர்த்து பல இடங்கள்ல அவரை 4வது, புதுச்சேரியில 4வது டெபாசிட் இழப்பு பண்ணனாலதான் மீண்டும் உள்ள வந்திருக்கிறாரு. உள்ள வந்தவரை எப்படி பயன்படுத்தணுங்கிறது மோடிக்கு தெரியும். ரைட். பீகார் ரிசல்ட் ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சார்? மோடி அசைக்க முடியாதவர். மோடி ஃபார் 2029 வெற்றி பெறும். 29 மோடி தான் பிரதமர் என்பதற்கு கட்டியம் கூறும் ஒரு தேர்தல் முடிவு பீகார் முடிவு. ரைட். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.